உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய தலைப்பு என்னன்னா, மார்ச் மாத பலன்கள். ஒவ்வொரு ராசிக்கும் பேசிட்டு இருக்கிறோம். அந்த அடிப்படையில இப்ப ரிஷப ராசிக்கு இந்த மார்ச் மாத பலன்கள் எப்படி இருக்கும்? அதற்கு முன்னாண்ட இந்த மார்ச் மாதத்தில் ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த கிரக அடைவுகள் அப்படி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரிஷபத்துக்கு 5ஆம் இடத்தில் கேது பகவான், மகரத்தில் சுக்கிர பகவான், செவ்வாய் பகவான், கும்பத்தில் சனி பகவான், புதன் பகவான், சூரிய பகவான், அதே சமயத்துல மீனத்துல ராகு பகவான், அதே சமயத்துல மார்ச் மாசம் 2ஆம் தேதி புதனாகப்பட்டது கும்பத்திலிருந்து பயிற்சியாகி மீனத்துக்கு வருது. மேசத்துல குரு பகவான். இது இந்த மாத கிரக அடைவுகள். அப்ப இந்த மாத கிரக அடைவுகள் ஆகப்பட்டது எங்களுக்கு நல்ல பலனை கொடுக்குமா, கெட்ட பலனை கொடுக்குமா? இந்த கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க அப்படின்னு நீங்க கேட்குறீங்க. கண்டிப்பாக ரிஷபராசி நேயர்களே, நீங்க ஒவ்வொரு மாதமும் இந்த பலன்களை எதிர்பார்த்து அந்த பலன்களை நாங்க நல்ல விதமாக சொல்லி இருந்தாலும் அது நடக்காமல் கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க. அப்ப இந்த மாதத்திலுமே உங்களுக்கு அருமையான ஒரு அமைப்பு இருக்குது. எப்படின்னா, உங்களுடைய விரயஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான், அஷ்டமாதிபதியும் செவ்வாய் பகவான், உங்களுக்கு 7ஆம் அதிபதியும் செவ்வாய் பகவான். அப்ப அந்த செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது உங்களுக்கு மகரத்துல போய் உச்ச பலம் அடைகிறாரு. அப்ப 7ஆம் இடத்து அதிபதியும் 12ஆம் இடத்து அதிபதியும் உச்ச பலம் அடைவதனால் நம்மளுக்கு எங்கேயாவது அதிகமான நஷ்டத்தை கொடுத்துருமோ, அதிகமான விரயத்தை கொடுத்துருமோ, நாம இந்த மாதமும் கெட்டு போயிருமோ, அப்ப நம்மளுக்கு பல கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். முதல்லயே இந்த மாதமாவது நல்லா இருக்காதான்னு பார்த்தோம்னா இந்த மாதம் இப்படி இருக்குது அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அப்படி நினைக்க வேண்டாம். செவ்வாய் பகவான் உங்களுக்கு உச்ச பலத்துல கண்டிப்பா இருக்கிறாரு, உங்களுக்கு 9ஆம் இடத்துல. அப்ப அந்த 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் உச்ச பலத்தில் இருக்கும்போது உங்களுக்கு விரயத்தை கொடுக்க மாட்டாரு, சுப விரயங்களை கொடுப்பாரு. அப்ப அந்த சுப விரயங்கள் கொடுக்கறதுனால கண்டிப்பாக நீங்க இப்போ ஒரு புண்ணியாசனை பண்ணலாம், அது போக காது குத்தலாம், கெடா வெட்டலாம், கல்யாணங்கிறது பண்ணலாம், இது மாதிரி நல்ல காரியங்கள் செய்யலாம், வீட்டுக்கு தேவையான பொருள்களை வாங்கலாம். அப்ப இது மாதிரி ஒரு கிரையம் பண்ணலாம். இது மாதிரி சுபவிரய செலவுகள் செய்வதனால உங்களுக்கு செவ்வாய் ரொம்ப துணையாக இருப்பாரு. அப்ப உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் ஒரு காரியமாகப்பட்டது 10 பேர்த்து கூப்பிட்டு செஞ்சு சந்தோஷப்படலாம். அது போக நீங்க கிரயம் பண்ணுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்ப கிரயம் பண்ணுவதற்கு வாய்ப்பு இருக்குதுன்னா உங்களுக்கு வீடு, மண்ணு, மனை இதை இப்ப தேடி உட்காரலாம். அப்போ வீடு இல்லாதவங்களுக்கு வீடு அமையும், பூமி இல்லாதவங்களுக்கு பூமி அமையும், பூமி இருக்கிறவங்க வீடு இருக்கிறவங்களுக்கு எக்ஸ்ட்ரா சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். இது போக உங்களுக்கு 4ஆம் இடத்து அதிபதி சூரிய பகவான். அப்ப அந்த 4ஆம் இடத்து அதிபதி 10ஆம் இடத்தில் சனி பகவானோடு இணைஞ்சிருக்கிறாங்க. அப்ப அந்த சூரியனும் சனியும் இணைவதால் அந்த சனி பகவான் ஆகப்பட்டது ரிஷபராசிக்காரங்களுக்கு ஒரு நட்பு கிரகம், அதி நட்பு கிரகம். அந்த நட்பு கிரகத்தோடு அந்த 4ஆம் இடத்து அதிபதி சூரிய பகவான் ஆகப்பட்டது இணைவதனால கண்டிப்பாக நீங்கள் இந்த காலகட்டத்துல கிரயம் பண்ணுவீங்க, உங்களுக்கு வீடு கட்டுவீங்க. அப்படி வீடு கட்டுறதுக்கு உங்களுக்கு சொத்து இருந்தாலும் அது போக எக்ஸ்ட்ரா சொத்துக்களை வாங்கி போடுவீங்க. கண்டிப்பாக அந்த சொத்துக்கள்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஆகப்பட்டது கண்டிப்பாக தீரும். இது போக வண்டி வாகனம் மாத்துவீங்க, பழைய வண்டி கொடுத்துட்டு புது வண்டி எடுப்பீங்க. அது காரா இருந்தாலும் பைக்காக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் சரி, நீங்க கண்டிப்பாக இந்த வண்டி வாகனங்களை மாற்றி புதுப்பித்து உங்க குடும்பத்துக்கு தேவையான தேவைகளை பூர்த்தி பண்ணிக்குவீங்க. ஒவ்வொருத்தரும் பிசினஸ் பண்றாங்க, இப்போ ஆட்டோ ஓட்டுறாங்க, அது போக பார்க்க போனா வேன் வச்சிருக்கிறாங்க. இவங்களுக்கு எல்லாத்துக்குமே வண்டியை மாத்தி எடுக்கிறதுக்கு, இல்லைன்னா புதுசா தொழில் தொடங்கணும், அந்த தொழிலுக்கு பார்க்க போனா வண்டி தேவைப்படுது, நம்ம எடுக்கலாமானா இந்த பீரியட்ல கண்டிப்பாக எடுக்கலாம். இது போக அந்த சனி பகவான் ஆகப்பட்ட உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக அந்த சனி பகவானுடைய அனுகிரகமாகப்பட்டது உங்களை வாழ வைக்கும், அதாவது தொழில்ல நன்மை அடைய வைக்கும். அப்ப அந்த தொழில் பார்க்க போனா நேர்மையான தொழிலா இருக்கணும். அப்போ உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துல சனி பகவான் ஆகப்பட்டது இருக்கிறது ரிஷப ராசிக்காரங்களுக்கு தொழில ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது நேர்மையான தொழிலா இருக்கணும். அந்த நேர்மையான தொழில்ல கண்டிப்பாக நீங்க எவ்வளவு பணம் போட்டாலும் அந்த பணத்துக்கு வட்டி முதலாக சம்பாதிக்க முடியும்.
உங்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ண முடியும். உங்களுக்கு வந்து பெரிய மனிதர்களுடைய சப்போர்ட்டுங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். அது போக இந்த சுக்கர் பகவான் ஆகப்பட்டது உங்களுக்கு 9ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற உச்சம் பெற்ற செவ்வாயோடு இணைந்திருப்பதால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில பணம் வரக்கூடிய வழிகள் நல்லா இருக்கும். அது போக உங்க மனசுல சில ஆசைகள் உருவாகும். அப்ப தொழில் பண்ணலாம், இல்ல வந்து பிசினஸ் பண்ணலாம், நாம வந்து நமக்கு கல்யாணம் பண்ணணும், நல்ல பொண்ணை கிடைக்கணும், இப்படின்னு எது நினைச்சாலும் சரி கண்டிப்பாக அது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகக்கூடிய அளவுக்கு டைம் உங்களுக்கு வந்தாச்சு. அப்ப இந்த காலகட்டத்தை நீங்கள் ரிஷபராசிக்காரங்கள் கண்டிப்பா பயன்படுத்திக்கோங்க. இந்த ரிஷபராசியில பிறந்த பெண்கள் ஆகப்பட்டது கடந்த காலங்கள்ல கண்டிப்பாக நீங்க கஷ்டப்பட்டீங்க, நீங்க பாதிக்கப்பட்டீங்க, கணவரால நல்ல சந்தோஷம் கிடைக்காமல், நல்ல ஒற்றுமை கிடைக்காமல், அதே சமயத்துல மக்கள் தலையெடுத்து அவங்களுடைய வாழ்க்கையிலும் நல்ல சந்தோஷம் இல்லாமல், அந்த மக்கள்னால ஒரு நல்ல திருப்தி இல்லாமல், அந்த மக்கள் தலையெடுத்து நேர்பாதையில போகாமல் குறுக்கு பாதையில போய் அவங்க செய்யக்கூடிய அந்த பிழைகளாலும் நீங்க ரொம்ப வருத்தப்பட்டீங்க. இப்ப இந்த காலகட்டத்துல உங்களுடைய மகன் மகள் தவறான வழியில போறாங்கன்னா அவங்க திருந்தி நல்ல வழியில வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயத்துல அவங்க பிசினஸ் பண்ணனாலும் நல்ல நிலைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இந்த காலகட்டம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதோடைய பாதகமாக இல்லை. கண்டிப்பா நல்லா இருப்பீங்க. இது போக உங்களுக்கு வந்து மிக மிக சிறந்த ஒரு அமைப்பு எதுனா ராகு பகவான். இந்த ராகு பகவான் ஆகப்பட்டது உங்களுடைய லக்னத்துக்கோ உங்களுடைய ராசிக்கோ உங்களுக்கு 11ஆம் இடத்துல இப்ப இருக்கிறாருன்னா, இந்த 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த ராகு பகவான் ஆகப்பட்டது உங்களுக்கு வந்து வெளி மனிதர்களுடைய வேற ஜாதி, வேற மதம், வேற நாடு இவங்களுடைய தொடர்புகளை கொடுக்கும். அப்ப அந்நிய மனிதர்கள், அந்நிய மொழி பேசுறவங்க இவங்களுடைய தொடர்புகளை கண்டிப்பாக கொடுக்கும். அது போக இங்கிருந்து இந்தியால இருந்து வெளிநாடு போகணும், நம்ம சம்பாதிக்கணும், நம்ம சாதிக்கணும், என்னுடைய வாழ்க்கை லட்சியமே அதுதான், நான் வந்து வெளிநாட்டில் சம்பாரிச்சு இந்தியால நான் சொத்து வாங்கணும், வீடு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும், நான் வெளிநாடு போகணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கும் இந்த காலகட்டத்துல கண்டிப்பாக அந்த ராகு பகவான் ஆகப்பட்டது உங்களுக்கு நல்லது செய்வார். அதே சமயத்துல அந்த செவ்வாய் பகவான் உச்சமாக இருக்கிறதுனால, அது 12ஆம் இடத்து அதிபதி இன்னைக்கு வந்து உச்சமாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து மேலை நாடுகளில் நீங்க சம்பாதிப்பதற்கு உண்டான, நீங்க தொழில் ஆரம்பிப்பதற்கு உண்டான, ஒரு வேலையில ஜாயின் பண்றதுக்கு உண்டான எல்லா வாய்ப்பையும் அந்த ராகு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாரு. அப்ப இந்த ராகு பகவானால நீங்க வந்து மிக பெரிய ஒரு சக்சஸ பார்க்க போறீங்க. உங்க வாழ்க்கையில நீங்க எதிர்பார்க்காத சில விஷயங்கள் நடக்க போகுது. உங்க குடும்பத்துக்கு நீங்க நல்லது பண்ண போறீங்க. உங்க குடும்பத்தார் உங்களை நினைச்சு பெருமைப்பட போறாங்க, சந்தோஷப்பட போறாங்க. அப்ப நீங்க சம்பாதிச்சு பசங்களுக்கு, அதாவது உங்களுடைய அண்ணன் தம்பியில் கல்யாணம் பண்ணி வைக்கலாம், உங்களுடைய தங்கச்சிகள் கல்யாணம் பண்ணி வைக்கலாம், உங்க குடும்பத்துக்கு வந்து வீடு வாங்கி கொடுக்கலாம், உங்க நீங்க வந்து பார்க்கணும் எல்லா விதமான நல்ல காரியங்களும் குடும்பத்துக்கு செய்யலாம். அப்படி செய்யும் போது உங்களை பெத்தவங்கள் உங்களை நினைச்சு பெருமைப்படக்கூடிய இந்த மாதம் ரொம்ப திருப்தியா இருக்கும். அதுவும் ராகு வந்து பார்க்க போனா அந்த இடத்துல 1.5 வருஷம் இருப்பாரு. அப்ப அந்த 1.5 வருடமும் உங்களுக்கு நல்ல பலனை தான் கொடுப்பாரு. ஒன்றும் கவலைப்பட்டுக்க வேண்டாம். அதே சமயத்துல இந்த குரு பகவான் ஆகப்பட்டது இப்ப பார்க்கக்கூடிய இடமாகப்பட்டது 4ஆம் இடம், 6ஆம் இடம், 8ஆம் இடம். 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால வண்டி வாகனம் உங்களுக்கு வந்து மாற்றங்கள் உருவாகும், சொத்து வாங்கலாம்னு சொல்லிட்டேன். இந்த 6ஆம் இடம் பார்க்கறதுனால உங்களுடைய கடன் தீரும். ரொம்ப நாளா வந்து பார்க்க போனா என்னுடைய கடன் அடைக்க முடியல, பட்ட கடனில் இருந்து நான் விடுபட முடியல, இந்த நான் சம்பாதிக்கக்கூடிய காசு பூரா கடனுக்கே போகுது, வட்டிக்கே போகுது, நான் எவ்வளவு சம்பாரிச்சு 10 ரூபா மிச்சம் வைக்க முடியல, என்னடா வாழ்க்கை அப்படின்னு புலம்பிட்டு இருக்கிற உங்களுக்கு இந்த காலகட்டத்துல அந்த குரு பகவான் 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால கண்டிப்பாக கடன் தீரும். அதே சமயத்துல உடம்புல நமக்கு வந்து ஏதோ ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்குது, உடம்பு சரியில்லாம போயிட்டு இருக்குது, கைகால் வலி, உடம்பு வலி, வயிறு பிரச்சனை, தலை பிரச்சனை, இது மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்குதுன்னா இப்ப இந்த குரு பகவான் 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால அந்த ரோகமாகப்பட்டது தீரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. தைரியமாக இருங்க. அதே சமயத்துல 8ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால உங்களுக்கு கண்டங்கள் திடீர்னு வந்து பார்க்க போனா சில கண்டங்கள் வரும். அந்த கண்டங்கள்ல இருந்து நீங்க விடுபடுறீங்க. அதே சமயத்துல உங்களுக்கு எந்த கண்டமும் வராது. அப்ப அந்த கண்டம் வந்தாலும் குரு பார்க்கறதுனால அந்த கண்டத்துல இருந்து நீங்க தப்பிச்சுக்குவீங்க. அப்ப நீங்க வந்து ஒரு நல்லபடியாக தீர்காயிலாக வாழக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கு வந்து குரு பகவான் இதற்கு முன்னாடியும் குரு பகவான் பார்த்தாரு. அப்ப ராகு கூட இணைஞ்சிருந்தாரு, நல்ல பலன் இல்லை. அது போக அந்த குரு பகவான் ஆப்பட்டது வக்ரகதியில் இருந்தாரு, அப்பவும் நல்ல பலன் இல்லை. இப்ப சுத்தமா இருக்கிறார் குரு பகவான், அவங்க பார்வையில நல்ல பலன் கிடைக்கும். அப்ப நேயர்களே,
உங்களுடைய இந்த மாத பலன்ல இந்த மாதம் ரொம்ப சிறப்பான பலன் ஆப்பட்ட உங்களுக்கு வந்தாச்சு. அப்ப இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா நீங்க முருகனுடைய வழிபாடு, சிவன் வழிபாடு, விநாயகருடைய வழிபாடு, இந்த சிவன், முருகன், விநாயகர் இந்த 3 தெய்வங்களையும் இந்த மாதத்தில் நீங்கள் வழிபட்டு வந்தால் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அப்ப இருக்கக்கூடிய குறைபாடுகள் தீரும், இருக்கக்கூடிய குறைகள் தீரும். அந்த குறைகள் தீர்ந்து நீங்க நல்லா இருப்பீங்க. அதே சமயத்துல நீங்க என்னுடைய வீடியோவை பாக்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்றீங்க. நீங்க ரொம்ப நாளா என்னுடைய வீடியோ பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறீங்க. இப்படி பார்த்துட்டு வர்றதுனால எங்களுக்கு உங்களுடைய ஊக்குவிப்பு புரியுது. உங்களால நாங்க நல்லா இருக்கிறோம். கண்டிப்பாக என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் உங்களுக்கு. இது போக என்னுடைய வீடியோவை பாருங்க. அதே சமயத்துல உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நீங்க எங்கிட்ட ஜாதகம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகள் சாதகமா பாதகமானு தெரிஞ்சுக்கொள்ள விருப்பப்பட்டால் 2 நம்பர் கொடுத்துருக்குறோம். அந்த 2 நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.